ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இப்போ என்னடா பேக் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ அவசரமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஒரு பெரிய ரைடுன்னு ஒரு 2 வீடியோ சொல்லிகிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ரைடு தான் கிளம்பிட்டேன். ஒரு 5 நாள் லீவ் கிடச்சிது. அந்த 5 நாளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி கிளம்பியிருக்கேன். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. மழைன்னு ஒன்று இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா ரெடியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கடா அப்படி கிளம்புற அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இங்கேருந்து கேரளா அப்படியே கர்நாடகா அப்படியே ரிட்டர்ன் தமிழ்நாடு, இப்படி தான் பிளானு. ஸோ நேராக இன்றைக்கி நைட்டு எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னா, நேராக கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிறோம். மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. பார்க்க முடியுமான்னு தெரியல. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆலிமலை போயிட்டு அப்படியே அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கேரளாலே ஸ்டே. பட் எந்த பிளேஸுன்னு எனக்கு தெரியல. அது வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு அடுத்த பிளான் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி கண்ணூர் வழியாக மேபி எனக்கு கர்நாடகா ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக எங்கே போகிறேன்னா கன்னியாகுமரி, ஆலிமலை, முருதேஸ்வர்லேருந்து ரிட்டர்ன் அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றது தான் பிளானு, வேறு எங்கேயும் இல்லை. எங்கெங்கே போகிறேன் அப்படின்னா, நேராக இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன்னா காலையில் பொழுது விடியறது கன்னியாகுமரியாக இருக்கும். சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து நேராக அலப்புழா, கொச்சி, நேராக கண்ணூரில் போய் தான் ஸ்டே. இன்றைக்கி நைட்டு கிளம்புறவன் நாளைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு ரைடாக தான் இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 970 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நானும் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தேன். பட் அங்கே பெரிய சர்ப்ரைஸாக என்னென்னா, சரியான மழை. அந்த காற்றோடு பெஞ்ச மழை அப்படியே என் கனவை களைச்சி விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் அமைதியாக கேரளாலே ஸ்டே எடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கெலாம் நான் ரீச் ஆகி நான் ஸ்டே எடுத்துருக்கணும். நான் ரூம் எதுவும் புக் பண்ணல, அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டேன். கேரளாவில் வேறு மழை பயங்கரமாக இருக்குங்கிறாங்க. சரி, போக போக அப்டேட் எப்படி இருக்குன்னு தெரில. நான் அப்படியே திருச்சி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:33. நான் 11 மணிக்கு கிளம்புனேன். ஒரு 30 நிமிஷத்தில் திருச்சி ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கன்னா ஒரு சின்ன பிரேக் இருக்குது, ஏன்னா லைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. கரெக்டாக கிளம்புற நேரத்தில் லைட்டு கலண்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நேராக மதுரையிலேருந்து நேராக திருநெல்வேலி வழியாக அப்படியே கன்னியாகுமரி. கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி. கரெக்டாக இன்னும் கன்னியாகுமரி 280 கிலோமீட்ரு. எப்படியும் 2:30, 3:30, 4:30, 5:30, 4 மணி நேரம் இருக்குது. 280 கிலோமீட்டர் தாராளமாக போயிடலாம். மோஸ்ட்லி எனக்கு தூக்கம்னா வரவே இல்லை. அது இல்லாமல் முன்னாடி போகிறாங்க பாருங்க அந்த பஸ்ஸு, அல்டிமேட்டு. அவர் நம்ம ரேஸுக்கு வந்துட்டுருக்கோன்னு நினச்சி அவர் ஆக்சிலேட்டர் வண்டி 110 அசால்ட்டாக வர்றாருங்க. எல்லாம் கட் அடிச்சுட்டு வர்றாரு, வேறு லெவல் ஓட்டுறாரு டிரைவரு. ஸோ அப்படியே அவருக்கு ஃபார்வேர்டு போயிட்டு இருந்தேன் முன்னாடி. பட் ஆனால் அப்படி ஸ்லோ ஆகி, ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் நெகலாவே இப்படி தான் ஓட்டுறாந்தில்ல, ஏன்னா ரொம்ப நேரமாக 90லேயே வந்தார். நானும் பார்த்தேன் ஒரு 10 கிலோமீட்டரா. திடீர்னு பார்த்தா வண்டியை வச்சு பிரிக்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்ட்டு நானும் சரி எவ்வளோ தான் ஓட்டுறாருன்னு ஓட்டலாம் தான். வண்டி இந்த பாருங்க, சைடு போடுறேன். வண்டி 110 போயிட்டுருக்கு. 115 ஏறினா தான் வண்டி சைடு ஏறுது. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனேன்னா நான் இன்னொரு 20 நிமிஷம் கூட ஆகாது மதுரை போய் ரீச் ஆகிறதுக்கு. மதுரை போயிடுவேன். ஓகே கைஸ், நான் மதுரை போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கன்னியாகுமரி லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரோடு கன்னியாகுமரி. 227 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். 227 கிலோமீட்ரு. எனக்கு தெரிஞ்சு நான் 3 மணி நேரத்தில் இதை கவர் பண்ணணும். 227 கிலோமீட்டர்னால் 1 மணி நேரத்துக்கு நான் 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 90 to 95 இது மெயின்டைன் பண்ணாலே போதும். 80 கிலோமீட்டர் தாராளமாக கிராஸ் பண்ணலாம். ஆனால் இடையில எதுவும் ஸ்பீடிங் கேமரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது இருக்காது. ஸோ கொஞ்சம் ஜாலியாக போகலாம். ஓகே காய்ஸ், கண்டினியூ பண்ணுறேன் ரன்னிங்கில். காய்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 3:52.
கரெக்டாக திருநெல்வேலி பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் ஒரு எனக்கு எப்படியும் இங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு 145 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் இருக்கும். இப்போயே மணி 4, 5:50க்கு 5:59க்கு இன்றைக்கி சூரிய உதயம்னு போட்டிருக்கு டைமு கூகுளில். நான் வந்து ஒரு 5:45க்கெலாம் போய் அங்கே அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்டில் உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி பார்த்தே ஆகணும். அதனால் இன்றைக்கி தூக்கமும் வரல. இப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டேன், அதுவே பயங்கரம். அதனால் சுத்தமாக தூக்கம் இல்லை. அதனால் இழுத்து பிடிச்சாது இன்றைக்கி நான் போய் பார்த்தே ஆகணுன்ட்டு போயிட்டுருக்கேன். ஃபைன் எதுவும் உழாமல் இருந்தால் சரி ஓகே. நான் இன்றைக்கி நான் ஸ்டாப்பு தான் இந்த 150 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். அதனால் நான் டேரெக்டாக கன்னியாகுமரி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் கன்னியாகுமரி போயிட்டு ப்ராப்பராக அப்டேட்டு கொடுக்குறேன், டீட்டெயிலாக எங்கெங்கே போக போகிறேன் 3 நாளில் அப்படின்றது. ஓகேவா? பாய். ஹே காய்ஸ், பாருங்கள் பொழுது விடிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் செம்ம மழை. பாருங்க ரோடை பாருங்கள், ஃபுல்லாக ஈரம், ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு மழை. வந்தால் ஹைவே தான், பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் இப்போ நிலமை. அதனால் வீடியோ என்னால் அவ்வளோக்கும் ஃபுட்டேஜ் எடுக்க முடியாது. ஸோ நான் அப்பப்போ சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்க. ஆனால் அங்கிட்டு சன்ரைஸ் ஆன மாதிரி தெரியுதுங்களா? மேக்ஸிமம் மணி 5:50, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போயிட்டு மணி கரெக்டாக 6 மணி 4 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னா, இப்போ தான் கன்னியாகுமரி உள்ளே வந்து ஒரு இன்னும் எனக்கு சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எனக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் மழை, பயங்கரமான மழை. அதான் கேமராவெலாம் கழட்டி உள்ளே வச்சுருந்தேன். இந்த 12 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அதுதான் கேரளா ஃபுல்லாக மழை தான். நான் எப்படி வீடியோ எடுப்பேன்னு தெரில. இங்கே பாருங்கள் வியூவா, வேறு லெவல் வியூ, பயங்கரமாக இருக்குது. அது மழை பெஞ்சு இந்த சீசனில் வர்றது தான் பயங்கரம். மான்சூனில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், அப்படியே இந்த திருவாண்டம், வர்க்கலா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். இன்னும் ஹெவியான ரெயின்லலாம் வந்தால் அவ்வளோதான். இந்த டைம் வர்றது கொஞ்சம் கரெக்டானது தான். பட் ஆனால் 2 நாள் முன்னாடிலாம் நல்லா வெயில் அடித்தது போல். இந்த 2 நாளாக தான் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நான் வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன், கண்டினியூவாக இன்னும் 3 நாளைக்கும் ஃபுல் கேரளாவும் மழையாக தான் இருக்குது. நான் போகிற கர்நாடகா சைடும் மழையாக தான் இருக்குது. பார்க்க அமைதியாக இருக்க மாதிரி இருக்குங்க. காற்று பொழந்து எடுக்குது. ஆனால் வண்டி ஓட்ட முடியல, வண்டி அப்படியே அலசுது. வண்டி பாருங்கள், நைட்டு வந்த ஸ்பீடுக்கும் இப்போ போகிற ஸ்பீடுக்கும் 80லாம் போனேன்னா அப்படியே வண்டி ஒரு சைடாக ரோட்டுக்கு அந்த சைடு போயிடுது. அந்த மாதிரி இருக்குது வேறு அளவு. பட் ஆனால் அங்கே பாருங்கள், இந்த மழை தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி கிடக்கு. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4:15 மழை, மணி இப்போ 6:15, 2 மணி நேரமாக அப்படியே மழை பெஞ்ச மழை இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம். ரீச்சு கன்னியாகுமரி கரெக்டாக 6:21க்கு. என்னடா 5:30க்கு வந்துட்டு சன்ரைஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இங்கெல்லாம் செம்ம மழை, அதனால் சன்ரைஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி சன்ரைஸே வரலை இங்கிட்டு. அதனால் இப்போ தான் கன்னியாகுமரி ரீச் ஆனேன். ஸோ இங்கேருந்து திருவள்ளுவர் சிலை நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ தான் அந்த ஹைவேலேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். என்னால் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன், 426. 426ல் ஒரே ஒரு பிரேக்கு, அதுதான் அந்த டீ பிரேக்கு. 240 கிலோமீட்டர் என்னமோ பிரேக் எடுத்தேன். ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரைடாக பண்ணியிருக்கேன். திருச்சியிலேருந்து 200 கிலோமீட்டர் அப்படியே நான் ஸ்டாப் ரைடு, எங்கேயுமே நிப்பாட்டவும் இல்லை. நல்லா சூப்பராக போயிடுச்சு ரைடு. அதுக்கப்புறமேட்டு ஒரு டீ பிரேக் எடுத்ததுனால இதாக இருந்துச்சு.
ஹே காய்ஸ், கன்னியாகுமரியில் நான் ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஏன்னா செம்ம மழை, அதோட காற்று வேறு. அதனால் நான் போக வேண்டிய டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே காய்ஸ், நான் இதுக்கு மேலே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து நான் சீக்கிரம் வெளியே போனால் தான் கேரளா ரீச் ஆக முடியும். பாய் பாய் பாய். அவ்வளோதான், கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கன்னா ட்ரிவாண்ட்ரம். அதுக்கு முன்னாடி அந்த ஆழிமலை சிவன் அவர் போய் ஒரு பார்த்து தரிசிச்சுட்டு அப்படியே நேராக எங்கே கிளம்புறோன்னா ட்ரிவாண்ட்ரம் போய் ட்ரிவாண்ட்ரத்தில் ஸ்டே முடிஞ்சா, இல்லைன்னா மூடிட்டு நேராக கண்ணூரை பார்த்து கிளம்ப வேண்டியதான். மழை எப்படி இருக்குன்னு தெரில. அங்கே ஃப்ரண்ட்டில் வியூவை மட்டும் பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு. முரட்டுத்தனமாக நான் காற்று போட்டு என்னை தள்ளுது, வண்டியை ஒன் சைடாக போகுது. லாஸ்ட் டைம் வந்தப்போ அதே தான், சரியான காற்று, அதோட மழையும் பெய்ஞ்சிச்சு. இப்போ ஒன்லி காற்று மட்டும் இருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க வியூவு. அங்கிட்டலாம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிச்சுன்னா சந்தோஷம், வீடியோ எடுக்க முடியாது. மழை பெய்யலைனாலும் சந்தோஷம், வீடியோ எடுக்கலாம், ஃப்ரீயாக போகலாம். நாகர்கோவிலேருந்து வெளியே போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 54 கிலோமீட்டர் இருக்குது அந்த சிவன் டெம்பிளுக்கு. அது ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்கும் போல். ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி மேப்பில் காமிக்குது. நார்மலாகவே இந்த ரோடு டிராஃபிக்காக தான் இருக்கும் போலங்க. இத்தினோண்டு ரோடு இருந்தால் அப்புறம் டிராஃபிக் ஆகாமல் எப்படி? அடப்பா, ஏன்னா சந்து போந்தா இவங்களே இப்படின்னா கேரளாவில் என்ன பண்ண போகிறாங்களோ. நான் இதை நம்பி 400 கிலோமீட்டரு 12 மணி நேரத்தில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சேன். சரி, 9 மணி நேரத்தில். இப்போ மணி 9, ஈவினிங் 6 மணிக்குள்ளே கண்ணூர் போகலான்னு பார்த்தேன். இவங்க ஊரை பார்த்தா கண்ணூரில் காய்கறி அங்கே கூட போக முடியாது போல். கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாகிடுச்சுங்க, டிராஃபிக் இல்லாமல். இன்னும் 26 கிலோமீட்டர் இதே ரோட்டில் தான் கண்டினியூவாக போகணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு முடக்கதும் வளையும், திருப்பி அதே ரோட்டில் மீதி இருக்க 20 கிலோமீட்டரையும் அப்படியே போகும். கூகுள் மேப் பற்றி தெரியாதா? இதே ரோடு தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே இந்த ரோடு தான். சரி போவோம் நம்ம. போக போக கண்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு முன்னாடியே ஒரு பின்னாடி ஒரு கார் வர ஹார்ன் அடிச்சுட்டே வருது, போலீஸ்கார் இருக்கார். என்னத்துக்கு அடிக்கிறாருன்னு தெரில. யாராவது ஐயர் ஆஃபீஸர் எதுவும் வராங்களான்னு தெரில. தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த மழை வந்துருமா? வெள்ளையாக தான் இருக்குது, ஆனாலும் தூரல் வேற எங்கேயோ பெய்கிற மழை நம்மளுக்கு தூரல் சாரில் அடிக்கிறது போல். மழை மட்டும் வரக்கூடாது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர். அடே, இவ்வளோ நேரமாக நான் 9 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேண்ணா. விளங்கிடும்டா. 49 கிலோமீட்டர் சொன்னேங்க. இவ்வளோ நேரமாக வண்டி ஓட்டி 9 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 10:34. நான் எப்போ போயிட்டு ஜாலியாக வண்டி விட்டு போகலான்னு பார்த்தா மழை தூருது. சரி, ஓகே, கொஞ்சம் தூரம் பார்ப்போம், இல்லைன்னா கேமரா பேக் பண்ணி வச்சுருவோம். பாய்ஸ், ரூட்டை பாருங்கள். ஒவ்வொரு நேரம் மழையெல்லாம் இருந்துச்சு, இப்போ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சேன், திருப்பி மழை வருது. ஐயோ, பயங்கரமாக இருக்காண்ணா. மழை பெய்யுது, திடீர்னு நல்லா வெயில் ஹெவியாக அடிக்குது வெயில். பட் ஆனால் திருப்பி மழை பெய்யுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி வெயில் அடிக்கும். இப்படியே தான் போகுது இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஐயோ, அங்கே பாருங்க மழையா வந்துருச்சு. காய்ஸ், மழை ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் ஆலிமலையில் அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் பண்ண முடியல. இது மொபைலில் எடுத்த வீடியோ தான். இது மொபைலே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, இருந்தாலும் அதை எடுத்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி காய்ஸ். இதான் ஆலிமலை சிவன். ஹே காய்ஸ், ஒரு வழியாக மழைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு விட்ருக்கு, வெயில் லைட்டாக தெரியுது. ஒர்க்கெலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் என்னமோ வருது. ஏரியா பயங்கர ஏரியா. பக்கத்துலேயே சைடில் பீச் இருக்குது. இப்போ வீடெல்லாம் இருக்கும், மறைச்சிருக்கு. பின்னாடி அப்படியே 50 மீட்டரில் பீச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளிஃபில் போகிற மாதிரி தான் எனக்கு இதே ஃபீலு. அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க வெயில்
காலையிலேருந்து நனைஞ்சு போயிருக்கேன், ஃபுல்லாக நனைஞ்சிருக்கேன். ஆனால் வெயில் இது ஐயா கேரளா என்ன கரும, என்ன டைமில் என்ன கிளைமேட் மாறும்னு அதுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களும் ஆனால் கேரளாவில் இருக்க எல்லாருமே அந்த மழை வெயில் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பாங்க போல். அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குது, செம்ம டயர்டாக. ஏன்னா இதே டைமுக்கு தான் நேற்று தூங்கி எந்திரிச்சேன் 1 ஹவர். ஸோ இன்ன வரைக்கும் தூங்கலை, 24 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், இன்றைக்கி கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓட்டினேன். ஆனால் ஃபுல்லாக மழை, 570 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியே. பட் ஆனால் மழையில் நின்று பேக் பண்ணுறது, நான் அந்த கோட்டை ரெயின் கோட் போடுற ரெயின் லேயர் எடுத்து போடுறது, திருப்பி எடுத்து பேக் பண்ணிக்கிறது, திருப்பி எடுத்து போடுறது, திருப்பி பேக் பண்ணிக்கிறது, இதே வேலையாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவைக்கும் அந்த ரோப்பை 3 ரோப்பு கழட்டி மாட்டுறதுக்குள்ளேயும் ஐயோ. நைட்டு அப்படி தான் அந்த லைட்டு பழி வாங்கிருச்சு. இப்போ மழை பழி வாங்கிருச்சு இன்றைக்கி. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக கண்ணூர் அழுத்திருக்கணும், 400 கிலோமீட்ரு ஒரு அழுத்திருக்கலாம். ஆனால் நேரத்தை பாரு, மழையை எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிடுச்சு. மழை கொஞ்சம் லைட்டாக பெஞ்சா மழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடித்து பெய்யவும் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கும் டயர்ட் ஆகிருச்சா தான், அதான் ரூமை போட்டேன். பாட்டுக்கு வியூவை பாரு, என்ன ஒரு வியூ. வேறு லெவலுங்க. வர்க்கால தான், அதாவது வர்க்காலான்னு இல்லை, பீச் சைடு வந்தாலே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இங்கே பாருங்க அப்படியே சைடில் அம்மா, இது மாதிரிலாம் ரொம்ப நாள் ஆசை. அப்படியே கடல் ஓரத்துலேயே ரைடு பண்ணிட்டு போகிறதுலாம். தண்ணி அடித்து அப்படியே தெருக்குது பாருங்க. எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, முன்னாடி ஃபுல்லாக வெள்ளையாக இது மாதிரி பறக்குது. அந்த இது தண்ணியை அடித்து தெறிக்கிறது, உப்பு படியுது எனக்கு தெரிஞ்சு. தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா அப்படியே கண்ணை சொருகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். போனதையும் நல்லா தூங்கலான்னு பார்க்குறேன். மணி இத்தனை 4:40, ஒரு 5:30 கிலோ போயிட்டேன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா 1.5 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் டைம் வெளியே வரலாம். இல்லைனா சன்செட் ஆகிறத பார்க்கலாமா போனால். தெரியல எப்படி சன்செட் ஆகுதா பார்க்கலாமா, முடியுமா முடியாதா. மழை தான் வந்து சொல்லணும், மழை வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காலைல மழை தான் ஏமாந்துவோம். சரியான காற்றடிக்குது, மழை வரப்போகுது அடுத்த ரவுண்டு. செம்ம காற்றுங்க, கொஞ்சம் நெஞ்ச காற்று இல்லை. வண்டி அப்படியே ஒரு தள்ளுச்சு, அந்தளவு காற்று. இன்னும் ஒரு 2.3 கிலோமீட்டர் காமிக்குது. ஹே காய்ஸ், எப்படியோ ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே ஸ்டேயில் செம்ம மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் இதுக்கு மேலே வெளியே போக முடியல, செம்ம டயர்டாக வேறு இருக்குது மழையில் ஓட்டிகிட்டு வந்தது. அதனால் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.